ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக்காக இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாஸ்மதி அரிசி தண்ணியை வடிகட்டி சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதை நல்லா முழுசாகவே வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சிலர் 3/4 பதம் வெந்தால் போதும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாக்கா முழுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி முழுசாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு அரிசியும் நல்லா எவ்வளோ நீளமாக வெந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியில் சேர்த்தாச்சு. இதை ஒரு பக்கம் ஆறட்டும். இந்த பக்கம் நம்ம முட்டை பொடி மாசுக்கு 4 முட்டையை உடச்சி ஒரு கப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 பிஞ்ச் பெப்பர் பவுடர், 2 பிஞ்ச் உப்பு சேர்த்தாச்சு. ஒரு விஸ்க் இல்லாட்டி ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இதில் இன்னும் முட்டை 2 சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை பொடி மாஸ் பண்ணி எடுத்துருவோம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/4 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1/4 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்தாச்சு. அதுலேயே நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை கலவையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து, ரொம்ப பொடி பொடியாக ஆக்க வேண்டாம், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே இருக்கட்டும். அதே மாதிரி இது ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணி ட்ரையாக எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஜூஸியாகவே இருக்கட்டும். இதில் இஞ்சி பூண்டு சேர்க்கறத விட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது இந்த முட்டையோட ராஸ்மல் இருக்காது, டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான், இந்தளவுக்கு முட்டை நம்ம ஃப்ரை பண்ணது போதும். இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட்டு 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருவோம். இது ஸ்ப்ரிங் ஆனியன்லேயே இருந்த வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண பீன்ஸ், 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண கேரட்டு, 1/4 கப்பு ஸ்வீட் கார்ன், 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண க்ரீன் கேப்சிகம், 1 கப்பு பொடியாக கட் பண்ண முட்டைகோஸ் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டை பொடி மாசையும் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ திரும்பவும் எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுருவோம். அதே மாதிரி சாப்பாடு வடிச்சிட்டு ரொம்ப நேரம் ஆற வைக்கக்கூடாது. சூடாக இருக்கும்போதே, கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கலந்துக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தையும் சேர்த்தாச்சு. பொடியாக கட் பண்ண 1/4 கப்பு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சுருக்க பிளாக் பெப்பர் பவுடரையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தும் விட்டாச்சு. இந்த பாருங்கள், பார்க்கும்போதே எத்தனை சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக ஃப்ரைட் ரைஸுன்னு சொல்லும்போது ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இல்லாட்டி வெளியே ரெஸ்டாரண்ட்டு போனாக்கா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம். இனி இந்த ஃப்ரைட் ரைஸை ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்லேயோ சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாது. வீட்டிலையே நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப குயிக்காக, ரொம்பவே ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். அதுவும் பசங்களுக்கு டெய்லி செய்து தந்தாலும் ரொம்பவே குஷியாகிடுவாங்க. நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸை செய்து பசங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.